சூப்பரா இருக்கு சாப்பிடலாம். எங்க வந்துறீங்க இப்போ? லைட் ஹவுஸ். வணக்கம். நம்ம இன்னைக்கு இருக்கிறது காரைக்கால். இப்போ காரைக்கால் வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா அந்த மேலே டாப் வியூவில் பார்த்திங்கன்னா அந்த சிக்னல் இருக்கிற ஏரியா எந்தெந்தெல்லாம் சிக்னல் இருக்கோ அங்கெல்லாம் டாப் வியூவில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் நெட் ஒன்று கட்டியிருக்காங்க. இது எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னா இப்போ வெயிலில் வந்து வாகன ஓட்டிகள்லாம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க, சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு நிழல் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிக்னல்லையும் வந்து டாப் வியூவில் வந்து அந்த ஸ்க்ரீன் நெட் கட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து காரைக்கால் அரசுக்கு நம்ம நன்றியை சொல்லியே ஆகணும். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம வந்து ஹார்பருக்கு தான் வந்தோம். இன்றைக்கி வந்து ஹார்பர் வந்து இன்றைக்கி எதுவும் போட்டு எதுவும் போகல. அந்த மீன்பிடி தடைக்காலம் வந்து நம்ம முடியல அப்படிங்கிறதுனால போட்டு எதுவும் போகலை. அதனால் அப்படியே நம்ம பீச் ரோட்டில் போய்ட்டு அப்படியே பார்ப்போம். பீச் ரோட்டில் வந்து சின்ன சின்ன அந்த ஃபைபர் போட்டில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹார்பர் பற்றி இன்னொரு வீடியோவில் இன்னொரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்துவிட்டோம். நம்ம அந்த பீச் ரோட்லேயே பார்த்திங்கன்னா பூங்கா ஒன்று இருக்குது. அதை போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது இல்லாமல் இப்போ இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக நேர்த்தியாக வச்சுருக்காங்க. சுத்தம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஹார்பர் ஏரியா. மீன்பிடி தடையாகங்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா எல்லா போட்டும் வந்து அப்படியே நிற்கிது பாருங்கள். எதுவுமே இல்லை போகல பிடிக்கிறதுக்கு கடலுக்கு போகலங்கிறதுனால எல்லாமே அப்படியே வரிசையை கரெக்டாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஹார்பர்லேருந்து வெளில வந்து போயிட்டுருக்கோம். இப்போது பீச் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். அந்த பீச் ரோடு பார்த்திங்கன்னா அதில் நீட்டாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நீட்டாக க்ளீனாக இருக்குதுல்ல. இந்த ஃபைபர் போட்லேருந்து இறக்குற அந்த பெரிய மீன்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே அந்த போட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு சந்தை மாதிரி சின்ன சந்தை மீன் வச்சுருக்காங்க. அங்கே தான் வந்துட்டு ஃபுல்லாக ஏலம். இது எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்டுக்கு தான். இங்கே மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ஏலம் கொடுத்துட்றாங்க. இந்த கடற்கரை ஒட்டி உள்ள பார்க்குக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அது அந்த பார்க்கில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறையா வெரைட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அங்கே அந்த லைட் ஹவுஸில் வந்து ஏறுறவங்களுக்கு பசங்கள்லாம் எல்லாம் ஏறுறதுக்கு வந்து அலோட் பண்ணியிருக்காங்க. அந்த டிக்கெட் கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். மேலே டவரு மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அது மேலே போய் பார்க்கலாமா நினைக்கிறேன். அந்த படிக்கட்டு வழியாக தான் நம்ம மேலே போகிறோம். டவருக்கு மேலே போகிறோம். படி கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. ஆனால் பசங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். ஏன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்குது. ரொம்ப டவரு படிங்கிறதுனால ரொம்ப குறுகலாகவும் செங்குத்தாகவும் இருக்குது. ஜாக்கிரதையாக போகணும். ஆனால் கொஞ்சம் சேஃப்டி முக்கியம். குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறப்போ கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும். நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துங்க. படி கொஞ்சம் ஷைனிங்காக வந்து இந்த மார்பிளில் போட்டிருக்கிறதுனால வந்து ஸ்லிப்பாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா வந்து செப்பல்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. சாதாரணமாக தான் நம்ம போகிறோம் மேலே. இருந்தாலும் நம்ம வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த பார்த்து கொஞ்சம் நம்ம போகணும். ஓகே, அதோ மேலே வந்துட்டோம். டவர் மேலே வந்தாச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், டவர் மேலே வந்து ஃபுல்லாக கவர் ஆகுதுங்க. அப்படியே ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அந்த கடற்கரையிலேருந்து ஃபுல்லாக அந்த சைடு சரௌண்டிங் ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியுது. சூப்பரா இருக்கு கொஞ்சம் பயப்படுதுங்க. பயமா இருக்கா? எங்க வந்துறீங்க இப்போ?
லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் நல்லா இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இப்பதான் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? என்ன படிக்கிறீங்கம்மா? நான் 3rd ஸ்டாண்டர்ட் Third போறேன். standard. நல்லா இருக்கா? enjoy பண்ணீங்களா? இப்பதான் first time போறீங்களா? இல்லை நாங்கள் இங்கே இதை கண்டு ரெகுலராக வரோங்களா. first time வரேன். ஆமாம், மேலே ஃபஸ்ட் டைம் வரோம். ஆல்வேஸ் வீக்லி ட்வைஸ் அட்லீஸ்ட் நாங்கள் வந்துட்டு இருப்போம். நானும் இப்பதான் பார்க்கணும். first time வரேன். ஆ நல்லா இருக்கு. ஆமாம், நாங்கள் கரெக்டாக ஆமாம் ஆல்வேஸ் ஓகே. ஆமாம், அந்த டைமிங் மட்டும் இருக்குது. 6:30 க்ளோஸ் பண்ணுவாங்க டெய்லி. கரெக்டாக. ஆமாம் சண்டே மட்டும் இல்லை, ஆமாம் சார். டவர் பூங்கா விட்டு வெளில வந்தோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு போட் ஹவுஸு. அது போட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஒரு 15-20 பேர் உட்காந்து போகிற அளவுக்கு இருக்குது. ஒரு போட்டு இருக்குது, அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படியே ஒரு ரவுண்டு ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறாங்க. டிக்கெட்டு வந்து 100 ருபீஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. போயிட்டுருக்காங்க, ஒரு ஃபேமிலி போயிட்டுருக்காங்க பாருங்கள். அது வந்து லாஸ்ட்டில் அந்த பிரிட்ஜ் வரைக்கும் போகுது. காரைக்காலோட பிரிட்ஜ் வரைக்கும் அப்படியே ஒரு ரவுண்டு கொண்டு வந்து அப்படியே விட்டுறாங்க. ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இது லாஸ்ட் ரவுண்டுன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சிடுறாங்க போல. போட்டு வந்து இதோட முடிக்கிறாங்க. ஒரு ரவுண்டு போயிட்டு வராங்க. பார்ப்போம் எப்படி போயிட்டு வராங்க என்னென்னு பார்க்கலாம்.